2026 அன்னையர் தினமான இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு கடவுள் அம்பேத்கர் அறக்கோயில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைய தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலும் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிலும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு அதன் பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற அரசுகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் வந்தே மாதரம் பாடல் அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படுவதில்லை. ஏனெனில் வந்தே மாதரம் பாடலின் ஒரு சில வரிகள் இந்திய அன்னையை இந்து கடவுளுடன் ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்கும். அதனாலேயே அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் இசையை மட்டுமே ஒளிபரப்புவார்கள். மத்திய ஒன்றிய அரசு 2026 பிப்ரவரி மாதம் மாநில அரசுகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் வந்தே மாதரம் பாடல் அரசு நிகழ்ச்சிகளிலும் பள்ளி நிகழ்ச்சிகளிலும் கட்டாயம் முழுமையாக பாட வேண்டும் என கூறியிருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றமானது வந்தே மாதரம் பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் பாடலாம் என்றுதான் நாங்கள் கருத்து தெரிவித்தோமே தவிர பாடிதான் ஆக வேண்டும் என வற்புறுத்தவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை என தீர்ப்பு கூறியுள்ளது. தன்னை மதச்சார்பற்ற கட்சி என்று கூறி தமிழக மக்களின் வாக்குகளை பெற்று மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு இன்று முதலமைச்சர் பதவியேற்கும் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் பதவியேற்பு விழாவில் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 3வது இடத்திற்கு தள்ளி வந்தே மாதரம் பாடல் முதலிடத்தில் பாடப்பட்டது ஏன் என்ற கேள்வியை கடவுள் அம்பேத்கர் அறக்கோயில் முன்வைக்கிறது. மேலும் இதுபோன்ற தவறுகள் பிற்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. ஜெய் பீம், ஜெய் புத்தம்.